எடப்பாடி வந்து அந்த 10 நாளுக்குள்ள அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா இவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் இவர் அந்த வேலையை செய்வார்னு எதிர்பார்க்கலாமா? இவரை கட்சியை விட்டு நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணார்னா அவருக்கு எதிர்வினை ஆகும். அப்புறம் ஓரம் கட்டுவார். அந்த வேலையை எடப்பாடி நல்லா செய்வார். எடப்பாடி பழனிசாமியை பலரையும் உள்ள கொண்டாந்து கட்சியை பலப்படுத்துறோன்ற போர்வையில் இவரை கட்டுப்படுத்துறது இவருடைய தலைமை குறிவைக்கப்படுத்துறது தான் உண்மை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டு கட்சியை தான் குட்டையை வச்சுக்கிட்டோம். இதே செங்கோட்டை தான் என்ன சொன்னார்னா, பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால ஒரு தொகுதியிலையும் 40 to 50,000 சிறுபான்மையினர் ஓட்டை நாங்கள் இழக்கிறோம். இன்னைக்கு சொல்றாரு அவரு, பாஜகவோட கூட்டணி வச்சா நம்ம 30 இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்றாரு. பாஜகவுடைய வாயா தான் அவர் பேசுறாரு. ஸோ பாஜகவுடைய கேம் பிளான் தான் இது. ஸ்ரீரங்கம், திருப்பரங்குன்றம், இப்படி ஒரு 16 தொகுதி அவங்க வந்துட்டு அடையாளப்படுத்தி கேட்குறாங்க. ஏன் இப்போ கேட்குறாங்கன்னா, திருட்டு ஓட்டு சேர்க்கறது. ராகுல் காந்தி சொன்ன திருட்டு ஓட்டு அது சேர்க்கறதுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, முடியாது. அதுக்கு ஒத்துட்டு தானே செங்கோட்டையன் வாயை பொத்தி வச்சிருப்பாங்க. ஏன்னா எடப்பாடி பயப்படுவார்ல. சசிகலானா பயம், ஓபிஎஸ்னா பயம், டிடிவினா பயம். அந்த பயம் 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 இந்த வேலை வச்சுக்கிட்டு கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெனாலியில், அந்த மாதிரி அத்தை பார்த்தா பையன் இத்தை பார்த்தா அச்சம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. தங்களுடைய கூட்டணியால் தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்றது பாஜகவுக்கு தெரிஞ்சிருச்சு. 43% ஓட்டு 2016. கடைசியாக நடந்த 24 மக்களவை தேர்தலில் அது 20% போச்சு. இன்னைக்கு 15% கூட இருக்குமா? அதிமுகவில் வந்து நேற்று நிறைய பூகங்கள் வெடிச்சிருக்கும் போல. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து நேற்று மனம் திறந்து பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய புயலை கிளப்பி விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அந்த ப்ரெஸ் மீட் எப்படி பார்க்குறீங்க? அவரோட கோரிக்கை எல்லாரும் வந்து ஒன்றிணையணும், அதுக்கு வந்து 10 நாளில் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்துட்டு ஒரு திட்டவட்டமாக முடிவெடுக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு நகர்த்தல். இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றிணையணும், ஒன்றிணைத்தால் தான் அதிமுகவினுடைய பலம் வரும். ஏன்னா சிதறி கிடைக்கிறது இந்த கட்சி. இங்கேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள் என்று யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் வந்துட்டு மீண்டும் வர விரும்புபவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்றது பலரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அதிமுகவை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய எடப்பாடி இது அமித்ஷா கூட சொல்கிறாரு. ஏன் இதை சொல்கிறாரு அப்படின்னோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவை வச்சுக்கிட்டு தங்களுடைய கூட்டணியால் தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்றது பாஜகவுக்கு தெரிஞ்சிருச்சு, தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அது அதிமுககாரங்களுக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா செல்வி ஜெயலலிதா மரணிக்கும் தருவாயில் 43% ஓட்டு 2016 ஆட்சிக்கு வந்தது அதிமுக. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வந்துட்டு 2011 தேர்தல் 21 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 33% போச்சு. அதுக்கு அப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அது 28% குறையுது. இப்போ கடைசியாக நடந்த 24 மக்களவை தேர்தலில் அது 20% போச்சு. இன்றைக்கி 15% கூட இருக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. வரக்கூடிய கூட்டத்தெல்லாம் பற்றி எதாவது பேசுகிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்போது அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பலவீனம், கடுமையான பின்னடைவு, தேர்தல் சந்தித்த பின்னடைவு, இதெல்லாம் வந்து அந்த கட்சியினரை வந்துட்டு ஆழ்ந்து சிந்திக்க வைக்குது. ஸோ எல்லோரும் அவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டாதான் அப்படின்னு இன்னொரு விட என்னென்னா, இந்த அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் குறிப்பாக டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற ஒரு கட்சி ஆரம்பித்து 2019 தேர்தலையே 22 லட்சம் ஓட்டு வாங்கினார். 6%, 5.5% ஏதோ. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருடைய கட்சியை இந்த இவிஎம்மை வச்சுக்கிட்டு 2000 பூத்தில் ஒரு ஓட்டு கூட விடாத பண்ணிச்சு பாஜக. அப்படி ஆமாம் ஆமாம் அவர் கட்சியை. ஆனால் 22 லட்சம் ஓட்டு வாங்கினார் அவர். அது எங்கே பாதிச்சுது அப்படின்னோம்னா அதிமுகனுடைய ஓட் பேங்கை பாதிச்சுது, வெற்றியை பாதிச்சுது. இப்போ சமீபத்தில் நடந்து கொடுத்த மக்களவை தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஓ பன்னீர்செல்வம் தனிச்சு நின்று பலாப்பழம் சின்னத்தில் நின்று அதிமுக ரெட்டையிலையில் போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை விட 2 லட்சம் ஓட்டு அதிகமாக வாங்குறாரு. அதுவும் இல்லாமல் நிறைய கன்ஃபியூஷன் பண்ணாங்க, நிறைய பன்னீர்செல்வம் அந்த வேட்பாளர்கள். ஆமாம், அப்படியெல்லாம் போட்டும் கூட எதுவும் நடக்கலை. பல பன்னீர்செல்வங்கள், அவங்களுடைய அப்பா பேர் மாதிரியே கொண்ட பன்னீர்செல்வங்கள் எல்லாமே போட்டாங்க, ஆனால் எதுவும் நடக்கலை. 3,42,000 ஓட்டு வாங்கினார் அவர். 40% ஓட்டு, 2வது இடம். ஆனால் அதிமுக அந்த தொகுதியில் ரெட்டையிலில் போட்டிட்டு அதிமுக வேட்பாளர் டெபாசிட் எடுக்கிறாரு, வெறும் 9% ஓட்டு. அப்போது இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இவங்க பிரிக்கிறது ஓட்டு யாருது அப்படின்னோம்னா அதிமுக ஓட்டு. அப்போ அதிமுக பலப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது இது பலப்பட்டால் தான் நம்மளால் ஜெயிக்க முடியுன்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு பாஜக உறுதியாக வந்துட்டு அமித்ஷா பேசியிருக்கிறார். ஆனால் இவர் எடப்பாடி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரோட உள்கட்சி விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு ஒரு உத்தரவாதத்தை வாங்கிட்டார்.
அதான் ஏப்ரல் 22 இங்கே சென்னையில் சந்தித்த போது அவர் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னோம்னா, எடப்பாடி தலைமையில் தான் ஆட்சி, ஆனால் கூட்டணி ஆட்சி, அந்த கட்சியோட உள்வகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இப்போ அவங்க செங்கோட்டையனை இயக்குறாங்க. பாஜக செங்கோட்டையனை வச்சு இயக்குது. இது 2 விதத்தில். ஒன்று, அதிமுக பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் பாஜகவுக்கு ஏற்பட்டது. இன்னொன்று, இப்போ இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படியே விட்டோம்னா இவர்கிட்ட நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவுக்கான இடங்கள் கிடைக்காதுன்னு பாரதிய ஜனதா நினைக்குது. எனவே அவருடைய பவரை கட்டுப்படுத்தணும், அவருடைய தலைமையை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக செங்கோட்டையனை கூட்டு பேசுகிறாங்க. டெல்லியில் பல முறை கூட்டு பேசுகிறாங்க. அவரே சொல்கிறாரு, அமித்ஷா கூட்டு பேசினார், நான் மட்டும் இல்லை, நிர்மலா சீதாராமன் பேசினார், அவங்களே கூட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி முடிவாச்சு. அது ரைட்டு. ஏன்னா தனக்கு பதிலாக வேற ஒரு தலைமையை வச்சு அதிமுக கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி தான் அது அப்படின்றது எடப்பாடி புரிஞ்சுக்கிட்டாரு. உடனே இவர் போய்ட்டு வரையில் விழுந்துட்டார், அவங்களுக்கு கூட்டணியை போட்டாங்க. இப்போ என்னென்னா, இவரை இயக்குவதன் மூலம் 2 அப்ஜெக்டிவ் இருக்குது பாஜகவுக்கு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமியை பவரை, அதிகாரத்தை கட்டுப்படுத்துறது, பலரையும் உள்ளே கொண்டாந்து கட்சியை பலப்படுத்துகிறோன்ற போர்வையில் இவரை கட்டுப்படுத்துறது. 2வது விஷயம், தங்களுக்கான பார்கெயின் பவர் இருக்கு இல்லையா, இவங்களோட பேசக்கூடிய பார்கெயின் பவரை அதிகப்படுத்துறது. ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இதே செங்கோட்டை தான் என்ன சொன்னார்னா, பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால ஒரு தொகுதியிலையும் 40 to 50,000 சிறுபான்மையினர் ஓட்டை நாங்கள் இழக்கிறோம் சட்டப்பேரவை தொகுதிகள்னாரு. இன்றைக்கி சொல்கிறாரு அவர், பாஜகவோட கூட்டணி வச்சா நம்ம 30 இடங்களில் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்கிறார். அப்போ இதனுடைய என்னது, இவர் கொள்கை ரீதியாக சிந்திக்கலை, அரசியல் ரீதியாக சிந்திக்கலை, பாஜகவனுடைய வாயாக தான் அவர் பேசுகிறாரு. ஸோ பாஜகவனுடைய கேம் பிளான் தான் இது. இவர் சொல்கிறாரு, நாங்கள் 6 பேர் போய் சந்தித்தோம், பேசினோம், ஆனால் அது காதில் போட்டுக்கல எடப்பாடி பழனிசாமின்றார். அது நடந்தது 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்போவே நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்கலாமே, கட்சியினுடைய மேலே அக்கறை இருந்ததுன்னா. நாங்கள் போய் சந்தித்தோம், பேசினோம், அவர் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, ஆனால் கட்சி பலவீனப்பட்டுக்கிட்டு போகுது அப்படின்னு அன்றைக்கே பேசியிருக்கலாமே. என்றைக்கு நான் இப்போ பேசுகிறது? அப்போ இப்போ தான் பேச சொல்லி பாரதிய ஜனதா இவருக்கு சொல்லுது, பேசுகிறாரு. அவ்வளோதான். உடனே பாருங்கள் இது எப்படியாப்பட்ட செட்டப் அப்படின்னு. உடனே சசிகலா ஆதரிக்கிறாங்க, வைத்திலிங்கம் ஆதரிக்கிறாரு, ஓபிஎஸ் ஆதரிக்கிறாரு, எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க ஆதரிக்கிறதுக்கு. டக்கு 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 டக்குன்னு எல்லாரையும் ஆதரிச்சிட்டாங்க. பிஜேபியோட கேம் பிளான். இவர் சொன்ன மாதிரி இப்போ எடப்பாடி அந்த 10 நாளுக்குள்ள அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா இவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் இவர் அந்த வேலையை செய்வார்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை எப்படி சார்? ஏன்னா அவர் உறுதியாக சொல்கிறாரு, இவரை கட்சியை விட்டு நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி பண்ணார்னா அவருக்கு எதிர்வினை ஆகும். ஆனால் இவரை புறந்தள்ளுவார், அப்படியே ஓரங்கட்டுவார், மற்றவங்களெல்லாம் தான் பக்கத்தை சேர்த்துக்கிட்டு ஒருத்தர் ஓரங்கட்டுவார். அந்த வேலையை எடப்பாடி நல்லா செய்வார். அதே இவர் எப்படி உடைக்கிறாங்க, அது பாஜக எப்படி உடைக்கிறது பார்ப்போம். இப்போ பாஜக கையில் தான் எல்லாமே இருக்குது. பந்து செங்கோட்டையன், ஸ்டிக்கு பாஜக. ஸோ அவங்க அதை எப்படி தட்டுறாங்க அப்படின்றத பொறுத்து தான். ஓகே சார். இப்போ இந்த மாதிரி சூழலில் எடப்பாடி என்ன மாதிரியான ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ப்ராபபிலிட்டி? கட்சியே கூட தான் இருக்குன்னு மறுபடியும் காட்டுவார் மக்கள்கிட்ட. அதான் இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடக்குது, சோகஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் கட்சிக்குள்ளே வாதிக்கப்பட வேண்டிய விஷயத்தை வெளியில் வாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார். இப்போ அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. கட்சியை விட்டு வெளியேறி போனவங்களும் அவங்கள பற்றி எம்ஜிஆர் அவர்களையோ ஜெயலலிதா பற்றியோ அவர்கள் தப்பாக பேசியும் கூட ஒரு பெரிய தலைவராக இருக்கிறாங்க. அவங்க இந்த கட்சி நலனுக்காக கருத்தில் கொண்டு வெளியேறினவங்களை திருப்பி கழகத்துக்குள்ளே சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி எடப்பாடி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு சார். அதை எப்படி சார் பார்க்குறேன்? இல்லை, அதாவது அவங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தது, துணிவு இருந்துச்சு. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவும் உடனே கட்சி விட்டு போனவங்களும் கூப்பிட்டு பேசிட்டாங்க. வெளியில் இருக்கிறது பலவீனம் தானே, நம்மளோட இருந்தால் ஒரு பலம் தானே. ஸோ அந்த இடத்துல அவர் போயிட்டார். புரியுதுங்களா? எம்ஜிஆரும் ஜெயலலிதா இவருக்கு அந்த நம்பிக்கை இல்லையே. இவர் தன்னை காப்பாற்றிக்கிறது தான் பிரதானமாக நினைக்கிறாரு. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயமா போச்சு. ஆளாலும் வாதிக்கிறாங்க. இவர் தன்னை காப்பாற்றிக்கிறாரு, கட்சியை விட்டார். ஏன்னா அவங்க எந்த ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்சி 15-20% ஓட்டை வச்சுருந்தீங்க, என்ன பண்ண முடியும்? பிஜேபி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுகனே பிஜேபி ஓட்டு போட மாட்டான். அப்போ உங்கள் கூட்டணி எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை இவர்கிட்ட இல்லை. அதனால் இவர் யாரும் சேர்த்துக்க மாட்டார். ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க அதிமுக காரனே பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவங்க தான் கூட்டணிக்கு இல்லை, அந்த கட்சியை உடைச்சதை யார்? எல்லாருக்கும் தெரியும். அது பாஜக தான் பின்னாடி வேலையை பார்த்தாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் பேசாத இருக்கலாம், நீங்கள் கூட்டணி கூட வச்சுக்கலாம். அவன் வச்சுக்கோனா, அவனுக்கு அதிமுகவும் ரெட்டையிலையும் முக்கியம். அதுக்கு ஓட்டு போடுவான், தாமரைக்கு ஓட்டு போட மாட்டான்.
ஏன்னா இவங்களுக்கு போடுற ஓட்டு நம்மளுடைய கட்சி அழிக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியும். அப்படி தானே சொன்னாங்க எடப்பாடி கூட இருந்தவங்க. ஜெயக்குமார் பேசாத பேச்சா, பொன்னையும் சொல்லாததா? அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு எப்படி அதிமுக நம்பி போடுவான்? நீங்கள் போய் நின்றுட்டீங்க, அவன் நிற்கணுமே. அவன் ரெட்டையிலுக்கு ஓட்டு போடுவான், அவ்வளோதான். அதிமுக ஓட்டு போடுவான், வேறு சின்னத்தில் இருந்தாலும். கட்டாயம் பிஜேபி போட மாட்டான். இப்போ இக்காரணம் கொண்டும் அந்த கூட்டணி கட்சியில் அவங்களுக்கு சீட்டுகள் ஒதுக்கப்பட்டாலும் பிஜேபியை நோக்கி அதிமுக காரர்களே வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அப்புறமும் ஏன் பிஜேபி உங்களோட கூட்டணியில் வைக்குதுன்ற அடுத்த கேள்வி எடுது இல்லையா? ஏன்னா பிஜேபிக்கு தேவை ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு 20% ஓட்டு கூடுதலாக தேவை. அவங்ககிட்ட ஒரு 6-7% ஓட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வேலை செய்வாங்கல்ல, இவிஎம்மில் தேர்தல் ஆணையத்தெல்லாம் வச்சு வேலை செய்வாங்கல்ல, அவங்க போட்டியிடுற தொகுதியெல்லாம் உறுதி பண்ணிக்க இப்போ முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி வந்துட்டு ஒத்து வரல. கடவுள் திருத்தலங்கள் இருக்கக்கூடிய 16 இடங்களை கேட்குறாங்க, இப்போவே ஒப்புதல் கொடுத்துரு அப்படின்னு. ஸ்ரீரங்கம், திருப்பரங்குன்றம், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, திருத்தணி ஆச்சா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா சிதம்பரம், பழனி, இப்படி ஒரு 16 தொகுதி அவங்க வந்துட்டு அடையாளப்படுத்தி கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுத்துருன்ட்டு. ஏன் இப்போ கேட்குறாங்கன்னா, இப்போதுலேருந்து இதுக்கு வேலை செய்யணும். அவங்க ஓட்டு சேர்க்கறது, திருட்டு ஓட்டு சேர்க்கறது, ராஜீவ்காந்தி சொல்ல, ராகுல் காந்தி சொல்ல திருட்டு ஓட்டு அது சேர்க்கறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடு பண்ணுறது தான் இப்போவே கேட்குறாங்க. இவர் பார்த்தார். அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, முடியாது, இதெல்லாம் நாங்கள் ஜெயிச்ச தொகுதி தர முடியாது அப்படின்றாரு. ஸோ அதில் தான் ஒரு பிணக்கு வந்துட்டு இப்போ இவர் வெடிக்கிறாரு. யார்? செங்கோட்டையன் வெடிக்கிறாரு. அதுக்கு ஒத்துட்டு தானே செங்கோட்டையன் வாயை பொத்தி வச்சுருப்பாங்க. இவங்களெல்லாம் இயக்கிறது அவங்க தானே. இப்போ ஆனால் அவர் கேட்குற நோக்கம் வந்து தொண்டர், அதாவது அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை வெளிப்படுத்துறது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் வந்து திமுக ஆட்சியை கட்டணும் அப்படின்னு நினைக்கிற மற்ற பொதுமக்களும் இது வந்து வரவேற்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதாவது பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மூலமாக. ஸோ அந்த கோரிக்கை வந்து நியாயமாக தானே சார்? நியாயமாக இருக்கிறேன்னா ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு பேசுகிறேன்றதான் என்னோட கேள்வி. இதுனா இன்றைக்கி தான் பேசணுமா? 24 தேர்தல் முடிஞ்சோடனே நீ 24 மக்களவைத் தேர்தல் முடிஞ்சோடனே நீ பேசுகிறதுன்னா நீ சரி பேசலையா? இப்போ கூட நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க. உங்கள் கூட அந்த 5 பேர் என்னாச்சு? எஸ்பி வேலுமணி என்னாச்சு? தங்கமணி என்னாச்சு? அன்பழகன் என்னாச்சு? நத்தம் விஸ்வநாதன் என்னாச்சு? சிவ சண்முகம் என்னாச்சு? ஏன் அவங்களாம் வாயை திறக்கல? இல்லை, பேரெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டாரு. ஆமாம், ஏன் வாயை திறக்கல இப்போ இது வரைக்கும்? அது சொல்லுங்கள். அப்போ இது குட்டியை இறங்கி ஆழம் பார்க்குற வேலையை பாஜக செய்யுது, அவ்வளோதான். ஓகே, அப்போ இது வந்து செங்கோட்டையன் அவர்களோட மட்டும் நிறுத்தப்படலை. பின்னாடி வந்து அவரே கூட சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில், ஒத்த கருத்துடைய மற்ற நபர்களையும் சேர்த்து இதுக்கான வேலையை எடப்பாடி அவர்கள் செய்யலை அப்படின்னா ஒத்த கருத்துடைய மற்றவர்களையும் சேர்த்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இது பின்னாடி வந்து செங்கோட்டையன் மட்டும் இல்லை, கட்சியில் இன்னும் நிறைய நிர்வாகிகள் வந்து இந்த வேலையில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவருக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்குது. பிஜேபி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இவருக்கு ஆள் சேர்த்து ஒரு பெரிய ஃப்ரண்ட்டாக உருவாக்கினாலே தவிர இது நடக்காது. அவங்க அண்ணா பிறந்த தினத்தை குறி வைக்கிறாங்க, செப்டம்பர் 5ஆம் தேதி. அதுக்குள்ளே இவர் தான் முடிவெடுக்கிறாரு, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கறதுன்னு முடிவெடுத்து தான் செய்தி. நீ இந்த மாதிரி பேசுறது கட்சி விரோத நடவடிக்கை என்பதற்காக உங்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு நீ சாயந்தரத்துல நோட்டீஸ் பறந்துடும். ஏன்னா எடப்பாடி பயப்படுவார்ல. சசிகலானா பயம், ஓபிஎஸ்னா பயம், டிடிவின்னா பயம். அந்த பயம் 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 இந்த வேலை வச்சுக்கிட்டு கமல்ஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவாங்க தெனாலியில், அந்த மாதிரி அத்தை பார்த்தா பையன் இத்தை பார்த்தா அச்சம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. யாராவது ஒரு அதிமுகனுடைய லீடரு பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா நாங்கள் ஜெயிச்சிரோன்னு சொல்லுவாங்களா? இவர் சொல்கிறாரு. இதை விட பலவீனம் வேறு என்ன வேணும்? இப்போ வந்து இந்த ஒரு சுச்சுவேஷனால வந்து பலவீனமடை போகிறது வந்து எடப்பாடி அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால வந்து பிஜேபி பலனடையுது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து திமுக அதுவும் பலனடையும். ஏன்னா அதிமுக வலுவாக இருக்க வரைக்கும் தான் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கும், பயம் இருக்கும். அதிமுக வலு இழக்குது அப்படின்னும் போது திமுகவும் சாதகமாக இருக்கணும்ல சார். ஸோ இது பின்னாடி திமுகவும் ஏதாவது வேலை பார்க்குமா? ஏன்னா இல்லை, அதெல்லாம் வந்துட்டு வைல்டு இமேஜினேஷனுங்க. அதாவது விஜய் திமுக தான் இயக்குகிறது, இவர் தான் இயக்குறாங்க. அவங்களுடைய வார்த்தையிலேருந்து வர்றதுலேருந்து பொருள் எடுக்கணும். நீ எப்போ பேசுகிற? பாஜக அந்த 16 தொகுதியை கொடுத்து அதை கேட்டு எடப்பாடி மறுத்துட்டதுக்கு அப்புறம் தான் எடப்பாடி வெளில வராரு. இதுதான் என்னுடைய கண்டென்ஷன். இதில் திமுக இருக்குது, இதில் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது அப்படிலாம் சொல்லவே முடியாது. இது நேரடியாக பிஜேபியினுடைய வேலை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்னுடைய அதிமுக வச்சுக்கிட்டு தன்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்றது அவருக்கு உறுதியாக தெரியும். ஆனால் ஜெயிக்கணும். அதே நேரத்தில் இவர்கிட்ட நிறைய சீட்டை கொடுக்கணும். இது ரெண்டுத்தோடைய அப்ஜெக்டிவ் தான்
செங்கோட்டையனுடைய பேச்சு. களத்தில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது எவ்வளோ தேர்தல் வியூகங்கள் வகுத்தாலும் களத்தில் வந்து அது எதுவும் பலன் தர மாட்டேங்குது. நிறைய வந்து நிர்வாகிகளிடையே அப்புறம் வந்து அதிமுக தொண்டர்களிடையே வந்து பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. எடப்பாடி இருந்தாலும் வந்து இதெல்லாம் சேர்க்க மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருக்கார். ஸோ நம்ம இந்த மாதிரி களத்தில் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வந்து இவ்வளோ உறுதியாக இருந்து எப்படி இந்த தேர்தலை சந்திப்பார்? இல்லை, எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை நம்புறதை விட கூட்டணியை நம்புறாரு. கட்சியை நம்பலைன்னா எப்படி அப்படின்னா, ரெட்டை இலைக்கு இருக்கிற ஓட்டு அது போதும். அதிமுகன்ற ஒரு கட்சியை நம்மகிட்ட இருக்குது, சின்ன நம்மகிட்ட இருக்குது, ரெட்டை இலை நம்மகிட்ட இருக்குது, போதும். இதுக்கு மேலே கூட்டணியை பலமாக அமைப்புன்னு பார்க்குறாரு. ஸோ கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவர் தயாராக இல்லை. அது தனக்கே ஒலை வச்சிரும்னு அவர் கருதுறாரு, தனது தலைமைக்கு ஒலை வச்சிரும்னு அவர் கருதுறாரு. எனவே அதுதான் இங்கே பிரச்சனையே. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டு கட்சியை தான் முட்டையை வச்சுக்கணும்னு பார்க்குறாரு. இதை மற்றவங்க எப்படி பார்க்க போகிறாங்க அப்படின்றத அடுத்த 10 நாள். புரியுதுங்களா? அவரால் ஜெயிக்க முடியாது, அது ஷியோர். இப்போ இது வரைக்கும் போன இடத்துலலாம் நான் 116 தொகுதியில் போயிட்டேன், பிரச்சாரம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாரு. அது எடுபட்டுச்சா எடுபடலையான்னு இவருக்கு எப்படி தெரியும்? ஒரு ஸ்டாலின் அப்படின்றது சாதனைகளோடு அவர் போகிறாரு. நீங்கள் குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிட்டு போகிறீங்க. யார் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க? 1000 குறை இருக்கலாம், ஆனால் என்ன செய்கிறீங்க அப்படின்றது முக்கியம். அந்த இடத்துல தான் மக்கள் பார்ப்பாங்க. அப்போ இது அட்வான்டேஜ் வந்துட்டு ஸ்டாலின் பக்கத்தான் நிற்கிறதோட எடப்பாடி பக்கம் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்கறது? உங்களுடைய ஓட்டு குறைஞ்சி போச்சுங்க சார், 20%. இப்போ எவ்வளோன்னு தெரியாது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சும்மா போய்ட்டு வெளியில் மாரடிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் கம்ப்ளீட்டாக அந்த பெண்களுடைய வாக்குகளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டார். ஃபேமிலி வாக்குகளாகவே பார்த்து அவருடைய திட்டங்கள்லாம் ஃபேமிலியாக வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் மாற்றுது. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ஒன்றும் கிடையாது. அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, கட்சிக்கிட்ட பலமும் இல்லை, ரெண்டுமே இல்லை. அப்புறம் எடப்பாடி ஜெயிப்பார் அப்படின்றது எப்படி பிஜேபி நம்பும்? வாய்ப்பு இல்லை. ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான சூழல் நிலவுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது எடப்பாடி வந்து அவரோட பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி விரோதங்கள் இல்லை இந்த மாதிரியான முயற்சிகள் வந்து பெருசும் வலுப்பெற்றுச்சு அப்படின்னா அதுவும் வந்து அவரோட தலைமையை வந்து குறிவைக்கிற இடத்துக்கு தானே சார் நகரும். இவருடைய தலைமை குறிவைக்கப்படுதுன்றது தான் உண்மை. இப்போ எடப்பாடிக்கு தானே அவர் கெடு விதிக்கிறாரு. பொதுச் செயலாளருக்கு கட்சியினுடைய நிர்வாகி கெடு விதிக்கிறாரு. 10 நாளில் நீ முடிவெடு, இல்லாட்டி நாங்கள் வேறு வாரம் முடிவெடுப்போம் அப்படின்றது என்ன அர்த்தம்? உங்கள் பலவீனத்தை தானே காட்டுது. பலம் இல்லையா அது? உங்கள் கட்சிக்குள்ளே பிஜேபிக்காரன் பூத்துட்டான்றதே உங்களுடைய பலவீனம் தானே. உடைச்சான். அதுக்கப்புறம் பல பேர் இப்போ வந்துட்டு பிஜேபி ஆளாக இருக்காங்க. தலைமை சுத்தத்தை நீக்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை தொடங்கி வச்சாருன்ட்டு. அப்புறம் அவரை போட்டிங்க, உடனே போட்டிங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணி கலந்துக்கிட்டார். அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலையே. என்ன சொல்லுது இது? அப்போ உங்கள் கட்சி பலவீனமான கட்சி தானே. அதே போல் எல்முருகன் அவர் கூட பேசினார், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் வந்து அதிமுக வழி நடத்துது அப்படின்றாரு. அதுக்கு ஒன்று நம்ம பதிலே சொல்லலையே. அவ்வளோதான், நம்ம தான் பேசுகிறோம். அவங்க எதுவும் பதில் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னென்னா பாஜகனுடைய அனுகூலம் தேவை. ஏன்னா இவங்க மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ஊழல் வழக்குகள், அவ்வளோதான். இப்போ வந்து கூட இருந்தே வந்து பாஜக வந்து இவர் வந்து கூட்டணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறாரு. இதை வச்சு இந்த கூட்டணி வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்புறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து செங்கோட்டையன் மாதிரி வந்து மற்ற நிர்வாகிகள் வந்து இவருக்கு வந்து கெடு விதிச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து பாஜக மூலமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு செக்காக தான் இருக்குது. அவர் இவங்களை வந்து உள்ளே கூட்டிக்கிட்டாலும் வந்து ஒரு செக்காக தான் இருக்குது. அவர் வந்து உள்ளே ஏற்கலாம்னு செக்காக தான் இருக்குது. ஸோ அப்போ சீக்கிரமாகவே அந்த தலைமை மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அனுபவிக்கலாம். பார்ப்போம். இன்னொரு 10 நாள் இருக்குல்ல, இதில் என்னென்ன மாற்றங்கள் எடுதுன்றதை பார்ப்போம். இவர் தனி மனிதராக நிற்கிறாரா, பிஜேபி மற்றவங்களெல்லாம் தூண்டி விட்டு என்ன பண்ண போகுது, அது இன்றைக்கு பார்ப்போம்.